கறந்து செக் பண்ணி பிடிக்கீங்க? ஆமாங்க. கண்ணு போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? 9 நாளா. பால் சொல்லியிருக்காங்க? 5 லிட்டர் சொல்லிக்கிறாங்க. இப்பவுமே 15 லிட்டர் வந்துருக்கும் போலுக்க. காலை மாலை 2 வேளையும் காலையில் 5 சாயந்தரம் 5 இப்பயே பால் இருக்கு. 15 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டியில பால் கறக்கும். 13 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துடலாம். மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 69,000 வரும். குணத்துக்கு பரவாயில்லைங்கண்ணா, நல்லா தான் இருக்கு மாடு. காம்பு எப்படி இருக்குது? காம்பு நல்லா தான் இருக்குங்கண்ணா. சில காம்பு டைட்டா இருக்கும் அப்படி இப்படிங்க? இல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க, லூஸா தான் இருக்கு. நீங்க எந்த சந்தையில வேணா கூட பிரைஸ் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாட்டுக்கு நான் பெஸ்ட் ரேட் தர போறேன். 80,000 மட்டும்தான். நிறமாத சனையில 1.10 1.20 கம்மி இந்த மாடு வாங்க முடியாது. பேச்சு சுத்தமா இருக்கு, நல்லா அனுசரிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. சரி, நாமளும் வந்து ஒரு 2-3 மாடு எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பரவாயில்ல, மாடு நல்லா அனுசரிச்சு கொடுத்தாரு. மொத்தத்துல இந்த மாடு மேயறதுக்கு தண்ணி திணிக்க எல்லாத்துக்கும் டாப் குவாலிட்டியில இருக்கும். பாருங்க, மேய வச்சு லைவா காமிக்கிறேன் எப்படி மேயுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 79,000. அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம பண்ணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல விற்பனை நடந்துட்டு இருக்கு. நம்ம பண்ணையில வந்து விலைன்னு பாத்தீங்கன்னா 65,000 முதல் 1,20,000 வரைக்கும் மாடுகள் இருக்கு. 15 லிட்டர் கறவையில் ஆரம்பிச்சு 30 லிட்டர் கறவை மாடுகள் வரைக்கும் உண்டு. ஜெர்சி கிராஸ், ஹச்எஃப் கிராஸ், கிர்ரு, ஷாகிவால் போன்ற அனைத்து கலப்பின மாடுகளும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தாங்கக்கூடிய அனைத்து ரக மாடுகளும் நம்ம பண்ணையில கிடைக்கும். நம்ம பண்ணையில 4 காம்புக்கு உத்தரவாதம் கொடுத்துடுறோம். மாடு கறக்கிற பாலுக்கு உண்டான கறவைக்கு உண்டான உத்தரவாதம் கொடுக்குறோம். மாட்டுல எந்த நோவு நொடி இல்லைங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். மாட்டுக்கு வந்து மூலம் வரத்துக்கு 100% கேரண்டி கொடுக்குறோம். மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேர்வு செய்யற மாடுகள் 1க்கு 100 தடவை பரிசீலனை பண்ணி தான் நம்ம பண்ணைக்கு உள்ள வருது. அந்த மாட்டுல கடுகளவு எங்களுக்கு தெரிந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாம தமிழகத்துல நம்ம யூடியூப்ல சேனல்ல வந்து மாட்டுக்கான விற்பனை விலையை சொல்லி விற்பனை பண்றது ஒரே ஒரு ஆள் நாம தான். இங்க கம்மி அங்க கம்மி, நேரடியா வாங்க சந்தையோட 20,000 கம்மி, சந்தையில கம்மி, அந்த பண்ணையில கம்மி, இந்த பண்ணையில கம்மின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தர் கூட மாட்டுக்கான விலையை சொல்லி போட மாட்டாங்க. விலையை சொல்லி போடுறோம்னா தெளிவா மக்கள் வந்து உங்களை வந்து நான் அலக்களிக்க விரும்பவே இல்லை. இந்த மாட்டுக்கு விற்பனை விலை இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன்னா இந்த மாட்டுக்கு வந்து என்கொயரி வந்து பிடிச்சவங்க கேட்பாங்க. இல்லப்பா இந்த பட்ஜெட் நமக்கு செட் ஆகாதுன்னா அவங்கவுங்க அமைதியா இருப்பாங்க. பட் விலையே சொல்லாம நான் மாட்டை மட்டும் ஷோ குவாலிட்டி மாட்டை இப்படி நடையில விட்டு காமிச்சு நேரடியாக அவங்க பேசிக்கலாம்னா அந்த மாட்டுக்கு 100 பேர் ஆசைப்படுவாங்க. அந்த மாட்டு மேல 100 பேர் அந்த மாடை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா விலையை கேட்டா போனாதான் தெரியும் 1 லட்சம் வாங்க, 1.5 லட்சம் வாங்க, 2 லட்சம் வாங்க. அதனால நம்ம பண்ணையில என்னைக்கு நேர்மையான வியாபாரம் தான் நடக்கும், தெளிவான வியாபாரம் நடக்கும். நேரடியா நம்ம பண்ணையை வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பண்ண வைக்கணும்னு ஐடியா இருந்தா எப்படி பண்ணலாங்கிறது என் கூட ஒரு டைம் கலந்துக்கோங்க. என்னோட ஆலோசனையை கேட்டு கொஞ்சம் பண்ணுங்க. நன்றி. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ், நல்ல தெளிவான மாடு, கடைப்பல் முளைப்பு, 2ஆம் நீத்து, கன்று இன்னையோட 5 நாள் முடிஞ்சு 6வது நாள் ஆகுது. காலை மாலை 2 வேளையும் காலையில் 5 சாயந்தரம் 5 இப்பயே பால் இருக்கு. 15 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டியில பால் கறக்கும். 13 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துடலாம். தண்ணி திணிக்கு அற்புதமா நல்ல உடல் தோரணையில நல்ல தெளிவான மாடு, காலக்கண்ணு மாடு, எந்த தப்பு இல்ல, மாடு சுழி சுத்தமா இருக்குது. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 69,000 வரும். வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நல்ல குணமானத்துக்கலாம், தங்கமான மாடு, கறக்க பிடிக்கும், காம்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கிளைமேட்டுக்குலாம் நல்லா இருக்கும் ஆனாச்சு. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஒரு கிளைமேட் தாங்க. ஏன்னா ஜெர்சி கிராஸ்னால வெயில் மழைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இந்த மாடு வந்து கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். ஃபேட் நல்ல டாப் குவாலிட்டியில இருக்கும். ஒரு அடி கூட எடை எடுத்து வைக்காது. நல்ல மாடு. குணத்துக்கு தங்கம் தான், கறக்கிறதுக்கு சூப்பரான மாடு. ஒரு சைடுல கண்ணுவிட்டு ஒரு சைடுல. ஆமா, நல்ல குணமான யாரு வேணாலும் கறந்துக்கலாம். லேடிஸ் பீச்சறதுக்கு காம்பு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க, நல்லா பண்ணி கொடுத்துல பெஸ்ட் மாடு. எல்லாருக்கும் ஹச்எஃப் மாடு ஒரு 22 லிட்டர் 25 லிட்டர் கறக்கிற மாடு வாங்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆனா எல்லாத்தாலையும் 1 லட்சம் 1.25 லட்சம் போட முடியாது. ஹச்எஃப் கண்ணுக்குட்டியா வாங்கி வளர்த்தலான்னு பார்த்தாலும் ஹச்எஃப் கண்ணுக்குட்டி 50,000 60,000 விற்கிதுங்க. அதனாலேயே 2ஆம் ஈத்து கடைப்பல் முளைப்புல சுழி சுத்தமான மாடு, 7.5 மாதம் செனை, இன்னும் 1.5 மாதம் இந்த மாட்டை வச்சு காப்பாத்துறது கெப்பாசிட்டி இருந்தா உங்களுக்கு 40,000 ரூபாய் இந்த மாடு நான் கம்மியா கொடுக்குறேன். எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க மார்க்கெட்ல. இவ்வளவு பெரிய மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, ஹச்எஃப்ல கிராஸ் டைப்பான மாடு, 22 லிட்டர் கறந்த மாடு, நல்ல பெல்ட் பேட்ச் மாடு. நீங்க எந்த சந்தையில வேணா கூட பிரைஸ் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மாட்டுக்கு நான் பெஸ்ட் ரேட் தர போறேன். 80,000 மட்டும்தான். நிறமாத சனையில 1.10 1.20 கம்மி இந்த மாடு வாங்க முடியாது. இன்னும் 1.5 மாத காலம் மேய்ச்சலுக்கு டைம் இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடு எடுத்துக்கோங்க. 100% பெஸ்டான மாடு. ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. ஒரு கண்ணுக்குட்டி 60,000 போட்டு வாங்கினா கூட நம்ம இடத்துக்கு வந்து செனை நின்றுச்சுன்னா தான் ஆச்சு. செனை நின்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருடம் வளர்த்தணும். வளர்த்தி தலையத்துல பால் கேரண்டி இல்லாம அடுத்த கண்ணு தான் பால் எடுக்கலாம்.
உங்களுக்கு கண்ணுக்குட்டி கொடுக்குற ரேட்டுக்கு 7.5 மாதம் சென மாடை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எல்லா ஒரு கிளைமேட் தாங்க, வெயிலுக்கு நல்லா இருக்கும். தெளிவான மாடு, சுழி சுத்தமான மாடு, அடுகளவு தப்பு இல்லாத மாடு, ஹச்எஃப்ல கிராஸ் டைப், வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். எல்லாருமே சிந்தி கிராஸ்ல மாடு கேட்டாங்க. அதுவும் இப்படி ஒரு சூப்பரான கலர்ல எரும பாலுக்கு நிகரான பால் ஃபேட்டஸ்னஃப் இருக்கும். தண்ணி தீனி தோத்துரும். அதே மாதிரி காட்டு மேய்ச்சல் இருந்த மாதிரி மாடு பாருங்க என்ன மேய்ச்சல் மேயுது நீங்க லைவா செக் பண்ணிக்கோங்க. நம்ம எதுவும் உங்களுக்கு ஒளிச்சு மறைச்செல்லாம் காமிக்கிறது இல்ல. மாடு தண்ணி தீனிக்கு பட்டையை கலப்போம். மாடு குணத்துல தங்கம், நல்ல காம்பு வரிசை, தெளிவான மாடு, நல்ல பெருங்குட்டு மாடு, நல்ல மிஷின் கறவைக்கு செட் ஆகும், கை கறவைக்கு செட் ஆகும். சுழி சுத்தம், 4 பல், 2ஆம் நீத்து, 2 நேரமும் 18 லிட்டர் கறவை கேரண்டி உண்டு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 89,000 மட்டும்தான். மாடு தெளிவான மாடு, நல்ல பெருங்குட்டு மாடு, தண்ணி தீனிக்கு இந்த மாட்டை அடிச்சுக்க முடியாது. வெயில் கிளைமேட் சூப்பரா பாருங்க எப்படி மேயுதுன்னு பாருங்க. மாட்டை பாருங்க, தோட்டத்து மேய்ச்சலுக்கு பக்காவா இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இந்த மாடு பொழைச்சுக்கும். பண்ணைக்கு போறவங்க பண்ணைக்கு எடுத்துக்கலாம், தோட்டத்துக்கு வேணுங்க தோட்டத்துக்கு எடுக்கலாம். இந்த மாடு எல்லாத்துக்கும் செட் ஆகும். சூப்பரான மாடு, தெளிவான மாடு. மாடு மேய்ச்சல்னா அப்படி மேயணும் பாருங்க. நம்ம பாருங்க சேலத்து மாடு மேயாது, அந்த மாடு மேயாது, லைவா பாருங்க காமிக்கிறேன். இந்த சூப்பரான சிந்தி கிராஸ் செம்புத்துக்களை டாப் குவாலிட்டியான கலர் மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 89,000. வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க, நல்ல மாடா எடுத்துக்கலாம். சூப்பரான மாடு, ஜெர்சியில குறுங்கால் டைப்ல ஒரு சிந்தி கிராஸ் மிக்சிங் ஆன மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமா, குணமனத்துக்கு சூப்பரா, 2 நேரமும் 15 லிட்டர் பக்காவா கறக்கூடிய மாடு. மாட்டோட பல்லுன்னு பாத்தீங்கன்னா அரைக்கடையா இருக்குது. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கு, குணமனத்துல சூப்பரா இருக்குது. கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அழுத்தத்துல நல்ல திருத்தமான மாடுங்க. நல்ல ஃபேட் எஸ்என்எஃப், நல்ல டாப் குவாலிட்டியில இருக்கும். அதே மாதிரி மிஷின் கரைக்கு செட் ஆகும், கை கரைக்கு செட் ஆகும். கண்ணு வந்து மாடு வந்து டெலிவரி ஆகிறதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கும். இந்த மாடு பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்குவாங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை, கிளைமேட் அடாப்ஷன் பயந்துக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு ஃபேட் எஸ்என்எஃப் முக்கியம், தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். எரும பால் மாதிரி இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும், மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும். மொத்தத்துல இந்த மாடு மேயறதுக்கு, தண்ணி திணிக்கு எல்லாத்துக்கும் டாப் குவாலிட்டியில இருக்கும். பாருங்க மேய வச்சு லைவா காமிக்கிறேன் எப்படி மேயுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 79,000 தாங்க. 15 லிட்டர் கண்ணை மூடிட்டு கறந்துக்கோங்க, பயந்துக்கவே தேவையில்லை. ஹச்எஃப் மாடு எல்லாத்துக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தலையீத்து மாடு வேணும்னு எல்லாம் ஆசைப்படுவாங்க. இல்ல கண்ணுக்குட்டி வாங்கி நம்ம கிட்ட செனை போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து ஹச்எஃப்ல வந்து செனை நிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். அதனால தலையீத்து மாடு நல்ல நிறமாத செனையில 2 பல்லு தலையீத்து, சுழி சுத்தமான மாடு, 2 நேரமும் ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி வருங்க. தலையீத்து பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாது. இருந்தாலும் ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி, ஒரு 13 கண்டிப்பா மிஸ் ஆகாது. தண்ணி திணிக்கு அற்புதமா நல்ல கிளிக்கும் டைப்ல இருக்குது. கறவைக்கும் நல்லா இருக்கும். காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடுனால கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 75,000ங்க. நேரடியா வாங்க, செக் பண்ணி பிடிச்சிக்கலாம். மாடு தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, குணத்துல நல்ல குணம். மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பெல்ட்ல விழுந்திருக்காங்க. கறவைக்கு நல்லா இருக்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு 17-18 லிட்டர் 2ஆம் ஈத்துல இருக்கும். 3ஆவது ஈத்து 20+ தான் கறக்கும். பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்க ஒரு கண்ணுக்குட்டி வாங்கினாலும் நீங்க 50,000 ஆகுது. இது கண்ணுக்குட்டியா தான் வாங்கி வளர்த்திருக்காங்க, செனை பண்ணி வித்திருக்காங்க. அதனால இப்ப விலையா நம்ம 75 சொல்றோம், அனுசரிச்சு உண்டு தரோம். நல்ல முகலட்சணம் இங்க பாருங்க. நல்லா தோட்டத்துல வளர்ந்த மாடு, பண்ணையில அந்த மாதிரி வளர்ந்த மாடுல, தோட்டத்துல வளர்ந்த மாடு. மாடு பார்க்க என்ன அழகா இருக்குது பாருங்க. நெத்தியில அந்த ஸ்டாரு, தெளிவான மாடு, நல்ல கிளிக்கொம்பு டைப்ல. திருவண்ணாமலை மாவட்டம், கன்றாமட்டு வட்டம், ரெட்டியாபாளையம் ஊரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு பீஸ் இழுக்குறேங்க. கறந்து செக் பண்ணி பிடிக்கீங்க? ஆமாங்க. கண்ணு போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? 9 நாளா. பால் சொல்லியிருக்காங்க 5 லிட்டர் சொல்லிக்கிறாங்க. இப்பவுமே 15 லிட்டர் வந்துருக்கு போலுக்க. நம்பிதான் பிடிச்சிக்கிறேங்க. குணத்துக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுங்க. அமைதியா இருக்குதா? அமைதியா இருக்குது. இவ்வளவு பால் கறக்க தட்டி அமைதியா இருந்துச்சு. இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க. இதுல மாடுல என்ன பிடிச்சிருந்து? இதுல இந்த மாடு ரகம், கலரு எல்லாம் மனசுக்கு பிடிச்சிக்குது. 2 பல்லு மாடு தலைச்சங்கண்ணிலே நல்ல குணமா இருக்குது. 2 பல்லு மாடு தான். ஆமாங்க. ஒரு தம்பி வந்து இங்க மாடு பிடிச்சாரு, அவர் சொல்லிதான் வந்துக்கிறேங்க. அவர் அந்த மாடு எப்படி இருக்குது? அவங்க மாடுலாம் நல்லா இருக்குது. சொன்ன பால் கறந்துச்சா? கறந்துச்சு. இந்த மாடு 15 லிட்டர். ஆமாங்க. நம்பிக்கை இருக்குதா 15 லிட்டர்ல? இருக்குதுங்க. இப்பவுமே வந்திருக்கேன், ஓரளவுக்கு தான் வந்துட்டேன் நினைச்ச மாதிரி. தான் வந்துக்கிறேன் நானு. நல்லா இருந்தா எடுப்போம் வந்து தெளிப்பணுமா வருங்காலத்துல. மத்தவங்க எப்படி சொல்றாங்க கைராசி ஏதாவது? இதுக்கு மேலதான் தெரியும். நான் முத வந்துக்கிறேன். அவங்களுக்கு நல்லா இருக்குதான். அப்படியா? நீங்க எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 3 மாடு எடுத்துக்கிறோம். வீட்டுல 4 மாடு. அதெல்லாம் எவ்வளவு கறவை கறக்குது? அது ஒரு நாளைக்கு 10, 15 இப்படி கறக்குது. அங்கே லோக்கல்லே பிடிச்ச மாடுங்க. 10 தாண்டி இருக்குமா? இருக்கும். பால் கட்டி வச்சுக்கிறாங்க 2 வேலையா. இது 10 லிட்டர் வரும். இல்ல எவ்வளவுதான் பால் கட்டுனாலும் கறக்க மாடு தானே கறக்கும். கறக்காத மாடுக்கு கறக்காது இல்ல? கறக்காது. பக்கத்து கோகுல் சொன்னாரு. இவர்கிட்ட நல்லா இருக்கு. அந்த அண்ணன் வந்து இங்க 2 மாடு எடுத்துக்கிறாரு. இப்போ ஒரு மாடு எடுத்துக்கிறாரு. மத்தவங்க வாங்கி நல்லா இருக்குங்க பார்த்து நீங்க வந்திருக்கீங்க. இந்த மாட்டுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து? குணத்துக்கு, தீவனத்துக்கு எல்லாம் எப்படி இருக்கு? குணத்துக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது. சின்ன வயசு மாடா இருக்கு. எத்தனை பல்லு? 2 பல்லு மாடு. ஓகே. அப்ப தலையீத்தா?
அப்போ இது 4 பல்லு 6 பல்லுல எப்படி இருக்கும் மாடு? நல்லா இருக்கும். நல்ல பெரிய மாடா வரும் ம். எதிர்பார்க்கலாம். ஜெர்சியில ஒரு தரமான மாடு, நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு, பெருங்குட்டு மாடு. மாட்டை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குது, பார்த்தாலே தெரியும். சரியான உயரம், சரியான உயரம், சரியான பாடி லென்த், சரியான வெயிட்ல, சுழி சுத்தத்துல, கடைப்பல் முளைப்புல, 2ஆம் ஈத்துல, காலை மாலை 2 வேளையும் சேர்த்து 20 லிட்டர் கெப்பாசிட்டியில, பிரம்மாண்டமான உடல் தோரணையில, ரெட்டை முதுகுல, மாடு பளிச்சுன்னு குணமனத்துல சூப்பரான மாடு. அருமையான பால் தார, இப்படி கறக்கிறதுக்கு பைப்பாட்ட வருங்க. கறக்க பிடிக்க சூப்பரா இருக்கும். காம்பு வந்து நல்ல பூ காம்புங்க. நல்ல பெருங்குட்டு மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு, குணமனத்துல நல்ல குணமனம். எனக்கு ஜெர்சியில நாட்டு கிராஸ் கலப்பிடமாய் வேணும். காலை மேல 2 வேளையும் நேரம் 10 கறக்கணும். தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கணும். குணமனத்துல நல்லா இருக்கணும். தாராளமா இந்த மாடு தேர்வு செய்யலாம். எண்ணெய் விட்டா எண்ணெய் விடுற அளவுக்கு நைஸ் தோல்ல நல்ல மடி அமைப்புல 15 நாள் டெலிவரி டைம் இருக்கு. விற்பனை விலை 89. செம்புத்துல நல்ல குவாலிட்டியான ஜெர்சி, நல்ல பெருங்குட்டு ஜெர்சி, தண்ணி தீனிக்கு அற்புதமா, குணமனத்துல சூப்பரா, கிராஸ் டைப்பான மாடு. மாட்டின் பல்லு பாத்தீங்கன்னா அரைக்கடையா இருக்குது. தெளிவான மாடு, காம்பு இடைவெளி நல்லா இருக்குது. நல்ல மடி செட்டு. இன்னும் 15 நாள் ஆகுது டெலிவரி டைம். ஏங்க 15 நாள் ஆகுது டெலிவரி மாடு கொண்டுறீங்க? ரெடி கண்டிஷன் மாடு கொண்டுலன்னா உங்க போற இடத்துல ஒரு 10 நாள் டைம் இருக்க மாடுகளா இருந்துச்சுன்னா தான் உங்க இடத்துல தீனி தின்னு பழகும். கறவைக்கு நல்லா இருக்கும், உகந்த மாடா இருக்கும். 100% கறவை 18 லிட்டர் சொல்லி அடிக்கும். மாட்டுக்கு நல்ல காம்பு இடைவெளி, நல்ல தரமான மடி செட்டு, நல்ல தரமான காம்பு வரிசை. குணத்துக்கு பச்சை குழந்தைனாச்சு. பாருங்க தோல் பாருங்க, மெழுகு தோல், அப்படியே நைஸ் தோல். அப்படியே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டா எண்ணெய் வடியுதுன்னு அடிக்கடி சொல்றோம் பாத்தீங்களா? இப்படி எண்ணெய் விட்டா அந்த எண்ணெய் வந்து கீழே போய் விழுந்துரும். அதான் எண்ணெய் விட்டா எண்ணெய் வடியுது. காம்பு பூக்காம்பு, நல்ல மடி லூசு, அருமையான பால் தர, 2 நேரம் 18 லிட்டர் கறவை, நல்ல மடி லூஸ் இருக்குது. பாருங்க மாட்டை பார்த்தாலே தெரியும். இன்னும் மடி ஃபுல்லா வரும். நல்ல ரெட்டை முதுகு, நல்ல பெருங்குட்டு மாடு. கயிறு விட்டுட்டே வைக்கலாம். இந்த மாடு இது ஜெர்சி மாடு, மேக்சிமம் உதைக்காது, நினைச்சு பயந்துக்கு தேவையில்ல. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 87,000. தரமான மாடு, நல்ல பால் கொம்பு மாடுனால கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாது. செம்புத்துல நல்ல நைஸ் தோல் மாடு, ஷைனிங் மாடு, 87,000 விலை, 18 லிட்டர் கறவை. வேலூர் மாவட்டம்ண்ணா, அணிக்கட்டு தாலுக்காங்கண்ணா, ஊரு ஒடுக்கத்தூர்ண்ணா. மாடு பால் கறந்து செக் பண்றீங்க? ஆமாங்கண்ணா. இது எவ்வளவு இருக்கும் இது வரைக்கும் கறந்தது? இதுவரை கஞ்சது ஒரு 15 லிட்டர் அந்த மாதிரி. இப்ப சீம்பாலு தான். கண்ணு போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? 2 நாள் 3 நாள் இருக்குண்ணா. ஓகே, பரவாயில்லையா. ஒரு வேளைக்கு 12 வந்துட்டு. எவ்வளவு சொல்லியிருக்காங்க இந்த மாடுல பால்? 20 லிட்டருக்கு சொல்லியிருக்காருங்கண்ணா. நம்பிக்கை இருக்கா 20 வரும்? வருங்கண்ணா. நம்பிக்கை நம்ம பாத்துக்கிறத பொறுத்து தானே. சரி, குணத்துக்கு எப்படி இருக்கு மாடு? குணத்துக்கு பரவாயில்லைங்கண்ணா, நல்லா தான் இருக்கு மாடு. காம்பு எப்படி இருக்குது? காம்பு நல்லா தான் இருக்குங்கண்ணா. சில காம்பு டைட்டா இருக்கும், அப்படி இப்படிங்க? இல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க, லூஸா தான் இருக்கு. கிரு கிராஸ் அப்படிதானே? ஆமாங்கண்ணா. கிரு கிராஸ் குணத்துக்கு கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. இது அமைதியா இருக்கா? சேட்டை பண்றது இல்லைங்கண்ணா, நல்லா தான் இருக்கு. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? புட்டை கண்ணுக்குட்டிங்கண்ணா. புட்டை கண்ணுக்குட்டி. ஓகே, ரெட்டிப்பு லாபம். சூப்பர். நினைச்ச மாதிரி மாடு அமைஞ்சிருக்கா? நினைச்ச மாதிரி அமைஞ்சிருக்குங்க. வீட்டுல எத்தனை மாடுகள் இருக்குது? 3 மாடு இருக்குங்கண்ணா. அதெல்லாம் எவ்வளவு கறவை கறக்குது? நேரம் ஒரு 4 லிட்டரு அந்த மாதிரி கேட்கணும். 8 லிட்டர் எல்லாம் 10 லிட்டருக்கு உள்ளதான். ஆமா. இதுதான் 20 லிட்டர் மாடு. ஆமாங்கண்ணா. இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் பெரிய மாடுகளா எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியால எடுத்திருக்கோங்கண்ணா. காம்பு நல்லா சாஃப்டா இருக்கலாம்னா? ரொம்ப ஆமாண்ணா, சாப்பிட்டா இருக்கு. நாங்க டைட்டா இருக்குன்னு நினைச்சோம், ரொம்ப சாப்பிட்டதா இருக்கு. சொன்ன மாதிரி கறவை கறந்துட்டா, அதான் முக்கியம். கறந்துருக்குண்ணே. இதுல ஒரு 13 லிட்டர் இருக்குங்கண்ணா. இருக்கும் 13 லிட்டர் ஒரு வேளைக்கு. எப்படிதான் கெட்டுப்பால் தான் போட்டாலும் ஒரு 10 20. அதுவும் கண்டுட்டி போட்டு 2 நாள் தான் ஆகுது. 20 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பா 20 லிட்டர் ஸ்வாரா இருக்கும். நம்ம பாத்துக்கிறத பொறுத்துங்கண்ணா. தீவனம் வைக்கணும். அதான மெயின். ஒரு 20 லிட்டர் பால் கிடைக்கணும். 10 லிட்டர் பாலோட இதை மாட்டுக்கு கொடுக்கணும். ஆமா, 10 லிட்டர் மாட்டுக்கு, 10 லிட்டர் நம்மளுக்கு. அதுதான் கணக்கு. மாட்டுல பால் இருந்தாதான் குண்டால வரும். வந்துட்டு உண்மையிலே சொன்னபடி கறக்குது. குணத்துக்கும் அருமை. குணத்துக்கு அருமை தானே. யார் சொல்லி இந்த வியாபாரியா வந்தீங்க நீங்க? நாங்க வீடியோ மூலியமா தானே பாத்தோம். யூடியூப் சேனல் பார்த்தா வந்து சேனல் பார்த்து தான் வரும். நாங்க ஒரு மாசமா பாக்குறோம்னா போன் வச்சு பேசணும். அது வர முடியல எங்களால. இப்பதானே வரத்துக்கு டைம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. வந்தோடனே இதான் பிடிச்சிங்களா? ஆமாங்கண்ணா, இதுதான் பிடிச்சிருக்கு. ஏன் இதுல என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்னு கிடையாதுங்கண்ணா, மனசுக்கு பிடிச்சிருச்சு. இத்தனை 18 மாடு பக்கமா இருந்தது. இந்த மாடு தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்கண்ணா. அதனால எடுத்துட்டுங்க. நினைச்ச மாதிரி மாடு அமைஞ்சிக்கிட்டு. நேத்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சில ஃபயர் குவாலிட்டியில மாடு தேடிட்டு இருக்கவங்க, எனக்கு காலைல 10 சாயந்தரம் 10 பால் வேணும்னு தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். கடைப்பல் முளைப்பு 2ஆம் ஈத்து 20 லிட்டர் கெப்பாசிட்டி மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமா, கிளைமேட் அடாப்ஷன் சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த மாடு வாங்கினது
கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கு ஏரியா. திருச்சி லைன்ல தான் இந்த மாடு வாங்கினது. திருச்சி எவ்வளவு வெயில் உங்களுக்கே தெரியும். இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் எங்க வேணாலும் தமிழகத்துல எந்த மாவட்டத்துல வேணாலும் விடலாம். தாராளமா வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, சுழி சுத்தமான மாடு, பல் அரைக்கடை, 2 நேரமும் 20 லிட்டர் கால் கறந்த மாடு. வெயில்ல பாருங்க மாட்டோட தோல் வந்து எந்த அளவுக்கு மின்னுதுன்ட்டு பல பலன் இருக்கும். நல்ல தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு, கிராஸ் டைப் மாடு, சுழி சுத்தம். 20 லிட்டர் கெப்பாசிட்டி மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை ஜெர்சி கிராஸ்க்கு 89,000. நேரடியா வாங்க, லைவா செக் பண்ணுங்க. ஒரு சின்னதா அனுசரிச்சு தரேன். மாடு தெளிவா இருக்கும், பெருங்குட்டு மாடு. வாங்க, நேரடியா வாங்க. தாராளமா எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும். நல்ல நைஸ் தோல், நல்ல பாக்குறதுக்கு சூப்பரான மாடு, நல்ல குணமனம், எந்த தொந்தரவும் இல்லை, யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாது. நல்லா கறந்து ஒரு குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு நல்ல குணமுள்ள மாடு. ஹெச்எஃப்ல ஒரு பிரம்மாண்டமான மாடு. கடைப்பல் முளைப்பு, 2ஆம் நீத்து, காலை மாலை 2 வேளையும் சேர்த்து காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கக்கூடிய மாடு. ஆனா 22 லிட்டர் கறந்த மாடு. நாம சொல்லி கொடுக்கறது 20 லிட்டரு. தண்ணி தீனிக்கு அற்புதமா, குணமனத்துல நல்லா இருக்கும், சுள்ளி சுத்தமா இருக்கும், கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம்ல இருந்த மாடு இல்ல, தோட்டத்துல இருந்த மாடு. மாட்டை பொறுத்த வரைக்கும் எங்க வேணாலும் விட்டுக்கலாங்க. தண்ணி தீனிக்கு அற்புதத்துல, குணமனத்துல, கறவையில எதுலையுமே இந்த மாடு ஃபெயிலியர் ஆகாது. எங்க வேணாலும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும். இது தோட்ட தொழில இருந்த மாடுகனால நல்ல பராமரிப்புங்க, நல்ல குணமனம். பாருங்க, சாமி மாதிரி நிற்கும். ஒரு 8 கால் எடுத்து வைக்காது. இன்னும் கண்ணு போட குறைஞ்சது 20 நாள் ஆகுங்க. இங்க பாருங்க, மடி லூஸ் பாருங்க. ரெட்டை வரி மடி அமைப்புல நல்ல தோல் லூஸ் இருக்குதுங்க. நல்ல மடி எடுத்து கண்டு போடுவாங்க. நல்ல காம்பு இடைவேளை, மிஷினுக்கு போடுறதுனால போட்டுலாம், கை கரைக்கு போடுறதுனால போடலாம். நல்ல பால் தர பாருங்க, எப்படி பிரம்மாண்டமான பால் தரைங்க. நல்ல 3 கலர் மிக்சிங் ஆன மாடு. செம்புத்து, செவலை, காரி, வெள்ளை 3 கலர் மிக்சிங் ஆன மாடு. கண்ணை முடிட்டு கறக்கும். நம்ம கொடுக்க வேண்டிய சாப்பாடு கொடுத்தா 100% கறக்கும். இந்த மாட்டு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 99,000 கேட்கிறோம். 1,00,000 கம்மி. ஜெர்சி கிராஸ்ல பாக்குறதுக்கு ஒரு அழகான மாடு, பிஸ்கெட் கலரான மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமா ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டியில மாடு கொண்டு வந்திருக்கோம். கடை முளைப்பு, 2ஆம் மீத்து, சுழி சுத்தமான மாடு. மாட்டுல பிளஸ் பாயிண்ட் மாட்டோட முகலட்சணமும், மாட்டோட கலரு, நல்ல காம்பு வரிசை, 3மே ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். கறக்க பிடிக்கும், அவ்வளோ தெளிவா இருக்கும். மாட்டை பொறுத்த வரைக்கும் சூட்டிப்பான மாடு. நல்ல காட்டு வழி மேய்ச்சல் இந்த மாடு. பாருங்க, துருத்துருன்னே தான் இருக்கும். குணத்துல தங்கம், துருத்துருன்னு சரியான ஆக்டிவான மாடு. ஆனா அமைதியான மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமா, குணமனத்துல நல்ல ரெட்டை முதுகுல நல்ல லென்த் பிரெத் இருக்கக்கூடிய மாடு. அதாவது லென்த் பிரெத்னா நீளசாலமான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 78,500 ரூபா கேட்கிறோம். மாட்டு நல்ல மேய்ச்சல் திறனுடைய மாடு. நல்ல வயல் வெளியில மேய்ஞ்சிக்கிட்டு கரம்போரமா மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு தான். அதனால மேய்ச்சலுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டை பயந்துக்கு தேவையில்லை. 78,500 ரூபா கேட்கிறோம். 15 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்குறோம். தண்ணி தீனிக்கு நல்லா இருக்கும், குணமனத்துக்கு நல்லா இருக்கும், சுழி சுத்தத்துல நல்ல நைஸ் தோல்ல பிரம்மாண்டமான மாடு, அளவான மாடு, பெருங்கறவை திறன்ல, அளவான கறவை திறன்ல நல்ல தெளிவான மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். ஜெர்சியில அழகான குழி மூஞ்சி, குழி நெத்தியில மாடு வந்து பாத்தீங்கன்னா படா சைஸான மாடு. மாடு ஃப்ரண்ட்ல பார்த்தா சின்னதா இருக்கும், பேக்ல பார்த்தா பெருசா இருக்கும். ஏன்னா மாட்டோட மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா சின்னதா அம்சமா இருக்கும். மாட்டோட பேக் வெயிட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். 2 நேரமும் 18 லிட்டர் கறந்த மாடுனாச்சு. தண்ணி தீனிக்கு அற்புதத்துல நல்ல பெருவட்டான மாடு. கண்ணு போட இன்னும் சரியா 18 நாள் டைம் இருக்கு. தண்ணி தீனிக்கு அற்புதம், குணமனத்துக்கு நல்லா இருக்கும். காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடு. மாட்டை பொறுத்த வரைக்கும் குணமனத்துக்கு சொல்லவே தேவையில்லை. ஜெர்சி கிராஸுங்கனால குணத்துக்கு பக்காவா இருக்கும். மாட்டை பாத்தீங்கன்னாவே தெரியும், நல்ல குத்துக்கால் கொலாமுல எங்க விட்டாலும் மேயற அளவு கெப்பாசிட்டியில நல்ல ராட்டின துரியாட்டு இருக்கும் மாடு. மாட்டை பொறுத்த வரைக்கும் காம்பு வரிசை பாருங்க, கை கறவைக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி மிஷின் கறவைக்கு நல்லா இருக்கும். சாஃப்ட் காம்பு, பூக்காம்பு, அப்படியே இப்படி இழுத்தா பால் வரும். அந்த மாதிரி நல்ல காம்பு பாருங்க. மடி ஃபுல்லா நரம்பு பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, பால் தர பாருங்க, நல்ல அருமையான பால் தர. அடிக்கு ஒரு காம்பு, நல்ல தெளிவான மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. குணமனத்துல நல்ல மாடு. சாதுவான மாடு வேணும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கணும். பால் வந்து எனக்கு ஒரு 17 கறந்தா போதும். பட்ஜெட்ல மாடு இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 89,000. அண்ணாச்சி ரெட் சிந்தி கிராஸ், 2 நேரமும் 17 லிட்டர் கறவையில, தண்ணி தீனிக்கு அற்புதமா, உடம்புல இரும்பு மாதிரி இருக்கிற மாடு. மாட்டோட கெப்பாசிட்டி வந்து மாட்டை பார்க்கும் போதே தெரியும். சுழி சுத்தத்துல நல்ல மடி அம்சத்துல, கண்ணு போட ஒன்று 15 நாள் டெலிவரி டைம்ல. ஃபேட் எஸ்என்எஃப் எனக்கு வேணும், அதுவும் ரெட் சிந்தி கிராஸ்ல வேணும். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா தாங்கணும். பால் வந்து திக்னஸ் நல்லா இருக்கணும். மாடு பார்த்தா அப்படி 10 பேர் ஆசைப்படுற கெப்பாசிட்டியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 84,000ங்க. வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க, லைவா செக் பண்ணுங்க. மாட்டுக்கு பாருங்க, குணத்தை பாருங்க. குணத்துல
பச்சை குழந்தை மாதிரி தான். மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல காம்பு, சூப்பரான காம்பு வருஷம் மிஷினுக்கும் ஆகும், கை கறவைக்கும் ஆகும். நல்ல மடி செட்டு வைக்கும். மாடு வந்து சதுர பைக்கெட்ல ரெட்டை வரி மடி அமைப்புல கண்ணு போடும்போது அருமையா இருக்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். ஆனாச்சு ஆல் பிளாக் டைப்பு கிராஸ் மாடு. காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கக்கூடிய கெப்பாசிட்டிங்க. 2 நேரம் 10 கறக்கக்கூடிய இந்த நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய தரமான இந்த ஆல் பிளாக் HF கிராஸ் மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 95,000ங்க. மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. இன்னும் மடி வச்சுச்சுன்னா மாட்டை வெளியே கட்ட முடியாது. நல்ல மேய்ச்சல் குணமும் உடைய மாடுங்க, நல்ல தண்ணி திணிக்கு உகந்த மாடுங்க, நல்ல அழகிய பால் தாரையில அழகான கருங்காம்புல நல்ல HF மாடுங்க. காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடுனால கிளைமேட் அடாப்ஷன் பத்தி நம்ம பயந்துக்கவே தேவையில்ல. தண்ணி திணிக்கு அவ்வளவு அற்புதமா குணமானத்துல நல்லா இருக்குங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் யாரு வேணாலும் இந்த மாட்டை வாங்கலாங்க. அப்படி தண்ணி வச்சிங்கன்னா 40 லிட்டர் தண்ணினாலும் ஒரு 10 செகண்ட்ல குடிச்சு விடும். தீனி 2 கூட தீனி வச்சாலும் 10 செகண்ட்ல கப்புன்னு சாப்பிட மாடுங்க. நல்லா சாப்பிட்ற மாடு தான் நீங்க பாருங்க. மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்கு, சரியான மடி வரும். இன்னும் மடி வைக்கணும். மாடு மடி வைக்கிறேன்னு வெளியவே கட்ட முடியாது. நல்ல தெளிவான மாடு, பெருங்கூட்டு மாடு, சுழி சுத்தமான மாடு. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 95,000. காலையில 10 சாயந்தரம் 10 கரை வரக்கூடிய மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராமட்டு வட்டம் ரெடியார்பாளையம் கிராமம். உங்க ஏரியால இருந்து ஏற்கனவே வந்து மாடு வாங்கியிருக்காங்க. ஆமாமா, நிறைய வாங்கியிருக்காங்க. சித்தப்பாரு வந்து 2-3 மாடுக்கு மேல பிடிச்சிருக்காரு. சொன்னாரு இது மாதிரி நல்லா இருக்கு, பேச்சு சுத்தமா இருக்கு, நல்லா அனுசரிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. சரி நாமளும் வந்து ஒரு 2-3 மாடு எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பரவாயில்ல, மாடு நல்லா அனுசரிச்சு கொடுத்தாரு. பிடிச்சிருக்கு, நல்லா மனசுக்கு நிறைய. எவ்வளவு சொல்லியிருக்காங்க கறவெல்லாம்? கரை வந்து வேலைக்கு 10 சொல்லியிருக்காரு. 20 லிட்டர். ஆமா, 20 லிட்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல எச்சாதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க பிளான்? இல்ல 3 மாடு வாங்கணும்னு வந்தோம். அதே மாதிரி 3 மாடு எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி எங்க மாடு வாங்கியிருந்தீங்க? அதுக்கு முன்னே லோக்கல்லே தான் வாங்கிட்டு இருந்தோம். இந்த பக்கம் சித்தப்பாரு ஒரு அண்ணன் வந்து வாங்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்னதுல இருந்து வந்தோம். பரவாயில்ல, அங்க லோக்கல்ல நம்ம இது வாங்குறத விட இங்க நல்லா இருக்கு. அங்க உள்ள எல்லாம் எவ்வளவு கறவை கரைஞ்சி லோக்கல்? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7, அது ஒரு 10 லிட்டர் ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் வருது. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா ரேட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 60 சொல்ற அப்படி மேல போயிடுது. இங்க பரவாயில்ல, பிடிச்சிருக்கு. மாட்டை செக் பண்ணீங்களா? ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. சுழி சுத்தம், மாடுக்கு எந்த கூச்சம் எதுவும் இல்ல. நல்லா குணமா இருக்கு மாடு. குணத்துக்கு தடை இல்ல, குணமாவே இருக்கு. நல்ல மாடு. ஆப்போசிட் சைடுல அமைதியா இருக்கு. ஆமா, எல்லா பக்கமும் நல்லா இருக்கு மாடு. ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கு. நல்ல குணம். அவர் சொன்ன மாதிரியா இருக்கு, பேச்சு சுத்தமா இருக்கு. எந்த மாடல்? இது ஒண்ணு இது இருக்கு. அந்த லாஸ்ட் ஒரு மாடு. அங்க ஒண்ணுனா உங்க ஏரியால பால் எல்லாம் 1 லிட்டர் எவ்வளவுன்னு போயிட்டு இருக்காச்சு? பால் வந்து 40 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க பண்ணையில? இது நாங்க இப்ப வந்து அங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணல, ஓனிஸ் மாதிரி தான். ஆமா, ஒரு 3 மாடு வச்சிருக்கோம். இப்ப ஒரு போனாருன்னா 4 மாடு. இது வீட்லயே போட்டு வளர்ப்பீங்களா? மேய்ச்சல்லாம் விடுவீங்களா? மேய்ச்சல்ல தான் விட்டு. ஆமா, நமக்கு சொந்த விஷயத்துல தான் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. மேய்ச்சல் விட்டாலும் சரி, பண்ணிக்கு வச்சாலும், வெயில் இதுக்கு எதுக்குமே எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகுதுன்னு இருக்காரு. நினைச்சதை விட பெஸ்டா தான் இருக்கு. நல்ல கிளைமேட் அடாப்ஷன் தாங்குற மாதிரி காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கிற கெப்பாசிட்டியில ஒரு நீரியான சைஸ்ல ஒரு ஆல் பிளாக் HF கொண்டு வந்திருக்கோம். மாட்டோட குவாலிட்டியை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. மாடு நடக்கும் போதே மாட்டோட குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ரெட்டை வரி அமைப்புல, சுழி சுத்தத்துல, பல் கடை முளைப்புல தரமான மாடு, தரமான ஒரு கெத்தன் மாடுங்க. குணத்துல தங்கம். பாருங்க மடி பாருங்க எப்படி இப்படி இந்த பக்கம் கட்டா இருக்கு. நல்ல கருங்காம்புல மடி, இந்த பக்கம் ஒரு மடி, அந்த ஒரு மடி, அதாங்க ரெட்டவரி மடினுவாங்க. இன்னும் கண்ணின்றதுக்கு 15 நாள் டைம் இருக்கு. நல்ல மடி லூசு, சதுர பைக்கெட்டு பாருங்க, முட்டிக்கால் கீழே போகல, மேலேயே இருக்குது. நல்ல சதுர பைக்கெட்ல வருங்க. காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கூடிய கெப்பாசிட்டிங்க. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல நைஸ் தொல்ல ஷைனிங் மாடுங்க. காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடு. அதனால கிளைமேட் அடாப்ஷனை பொறுத்த வரைக்கும் பயந்துக்கு தேவையில்லைங்க. நல்ல மேய்ச்சல் குணம் உடைய மாடுங்க. தோட்டத்துக்கு ஆகுங்க. தாராளமா வெயில் இருக்க இடத்துல தாராளமா இந்த மாட்டை நம்ம எடுத்துட்டு போகலாம். இந்த மாட்டோட கெப்பாசிட்டி நல்ல கெப்பாசிட்டி. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 99,000ங்க. ஹைட்டு, நல்ல வெயிட், நல்ல லென்த் இருக்கக்கூடிய மாடு. ஆல் பிளாக் HF ரகங்க. நல்ல பால் கொம்பு உழுவுறதுனால மாட்டை பொறுத்தவரைக்கும் கறவைக்கு நல்லா இருக்கும். இதுக்கான விற்பனை விலை 99,000 நம்ம கேட்கிறோம். நல்ல போல்டான மாடு, யாரு வேணாலும் வாங்கலாம். நல்ல சர்வே பண்ணலாம். நல்ல கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி. வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம்.